நீங்களாவது அவகிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காமா. அவ மேல ஒரு தப்பும் இருக்காதுமா. நீங்க அவளை நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. தயவு செஞ்சு அவளை நெருப்புல இறங்க வேணாம்னு சொல்லுங்கம்மா. அம்மா, வாணி பாவம்மா. அவர் இப்படிலாம் கஷ்டப்படுத்த வேணாம். ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. ஆமா வேதா, நீ ஒரு வார்த்தை சொல்ல. நீங்க எல்லாம் தடுத்தாலும் அவ நிக்க போறதில்ல. ஏன் மாப்பிள்ள தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சும்மா இருங்க. எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவளை ப்ளேம் பண்ணி இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. யார ப்ளேம் பண்ணா சஞ்சய்? கண்ணால பார்த்தது தானே நாங்க சொன்னோம். நீ லேட்டா வந்ததுனால பார்க்கல. ஒரு வேலைக்காரிக்கு நீ இவ்ளோ சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சஞ்சய். அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் மேக்னா, அத மறந்துடாத. அம்மா, அவகிட்ட வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. வாணி, நீ தீயில இறங்குறதுல எனக்கு துளியும் விருப்பம்ல. இந்த சடங்குல எல்லாம் எனக்கு நம்பிக்கையும் இல்ல. அம்மா, அவளை நம்புறான்னு மட்டும் சொல்லுங்கம்மா. அதை என்னால சொல்ல முடியாது சஞ்சய். எனக்கும் வாணி மேல சந்தேகம் இல்ல. ஆனா குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கு தாமா நான் தீயில இறங்குறேன். நான் தீயில இறங்கி திரும்பி வர்றதுக்குள்ள நான் தப்பு செஞ்சேன்னு எவன் சொன்னானோ அவனே தன் வாயால என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுவான். நான் நம்புற சாமி அதை சொல்ல வைக்கும். அதையும் பார்க்கலாம். அவன் இந்நேரம் ஊருக்கே கிளம்பி போயிருப்பான். இங்க வந்து சாட்சி சொல்ல போறானா? இதுக்கு மேல உன் விருப்பம் வாணி. வாணி, கடைசியா ஒரு தடவை யோசிச்சுக்கோ. இனி யோசிக்க எதுவுமே இல்ல. எப்பெல்லாம் இந்த உலகத்துல பொய்யும் புரட்டும் தலை விரிச்சு ஆடுதோ, சாதாரண ஜனங்களோட நீதி செத்து போகுதோ, அப்பெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நீதான் தர்மத்தை நிலைநாட்டுவ. தாயிலா புள்ளைங்களுக்கு தாயா இருக்கிறவ நீ. உன் புள்ள மேல விழுந்த கலங்கத்தை துடைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இது எனக்கு வந்த சோதனை இல்ல, உன் சக்திக்கு வந்த சோதனை. நான் என்னைய நிரூபிச்சா மட்டும்தான் உனக்கு சக்தி இருக்குன்னு இந்த ஊரை நம்பும். நிரூபிச்சு காட்டு தாயே. அம்மனை நம்புறவங்கள அவ கைவிட மாட்டாமா. தைரியமா போயிட்டு வாமா. இன்னைக்கு முடிக்கிறேன்டி உன் கதைய. என்னம்மா, ரெடி பண்ணிட்டியா? ஆனா இதை யார்கிட்ட கொடுத்து விட போற? அதுக்கெல்லாம் ஆள் ரெடி பண்ணிட்டேன். வெயிட் பண்ணு. அம்மா, இந்தா இத சாமி தீர்த்தம்னு சொல்லி அந்த வாணியை குடிக்க வச்சிரு. சரிங்கம்மா. அம்மா, அதுல நீ என்ன மாத்திரை கலந்த? மயக்க மாத்திரை. அதுவும் ரொம்ப பவரான மயக்க மாத்திரை. குடிச்ச 2 நிமிஷத்துல தலை சுத்த ஆரம்பிச்சிடும்.
ஒரு பக்கம் நெருப்பு, இன்னொரு பக்கம் மயக்கம். அவளால சமாளிக்கவே முடியாது. ரெண்டு அடி எடுத்து வச்ச உடனே அவ நெருப்புல தவறி விழுந்துருவா. அதுக்கப்புறம் அவ தப்பு பண்ணவதான்னு ப்ரூவ் ஆயிரும். அண்ணா செத்துக்கிட்டு போயிட்டானா? அந்த அளவுக்கெல்லாம் ஆவாது. அதுக்கு முன்னாடியே ஆளுங்களை அனுப்பி காப்பாத்திரலாம். அம்மா, இது சாமி தீர்த்தம். இதை குடிச்சிட்டு நம்பிக்கையோட பூக்குழியில இறங்குங்கம்மா. அந்த அம்மன் உங்களுக்கு துணையா இருப்பா. ம் ம். எப்படியும் ரெண்டு அடி எடுத்து வச்ச உடனே மயக்கம் போட்டு கீழே விட போறான். என்ன வாணி, கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன்னு சொன்ன, வெறுங்கையோட தீயில இறங்குற? தீச்சட்டி ஏந்தலையா? அத்தை என்ன பேசுறீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? மாப்பிள, கிராமத்துல தப்பு செஞ்சவங்க அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கு தீச்சட்டிய கையில ஏந்திக்கிட்டு தான் தீயில இறங்குவாங்க. கீழே இறங்கும் போது தீச்சட்டி கீழே விழுந்துட்டாலோ, அவங்க தடுமாறி விழுந்துட்டாலோ தப்பு பண்ணது ப்ரூவ் ஆயிடும். வாணிக்கு அதெல்லாம் நல்லா தெரியுமே. அதுக்காக அவ கையில நெருப்பு கொடுப்பீங்களா? தீச்சட்டி எடுத்துட்டு வாங்க. வாணி, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. வாணி சொல்றத கேளுமா, இதெல்லாம் வேணாம். வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் அது சாமி முடிவு பண்ணட்டும். யாரும் என்னை தடுக்க வேண்டாம்.
அம்மா என்ன அவளுக்கு எதுவுமே ஆகல. இப்பதானே முதலடி எடுத்து வச்சிருக்கா. வெயிட் பண்ணு, இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. வாணி போதும். டேய் என்னடா அங்க எதுவுமே இல்லையேடா. இது குழந்தை. அம்மா எப்படிம்மா நீ சொன்ன மாதிரியே நடக்குது? வேதா, இவ தப்பு பண்ணது உண்மைதான். அதனாலதான் இவளால நடக்க முடியல. சாமியே இவளை தண்டிக்குது பாரு. அவ்வளவுதான், முடிய போகுது. இப்பவே தடுத்தாதான் இவ உசுராவது மிஞ்சும். நீ பண்ண பாவம் தாண்டா உனக்கு இப்படிதான் நடக்குது. பேசாம அந்த பொண்ணு காலில் போய் வந்து மனுப்பி கேட்டடா, இல்லைன்னா நீ செத்துருவடா. வாணி, 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 வாணி கடத்தற. உனக்கு ஒண்ணு இல்ல வாணி, நீ நல்லா இருக்க. இந்த அம்மன் உன்னை கைவிடல.
உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்ட வாணி. வாணி, இவன் ஏன் இங்க வரான்? என்ன மன்னிச்சிரு வாணி, நான் தெரியாம போய் சொல்லிட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் உனக்கு கெட்ட பேரை உருவாக்க போய் சொன்னேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீ போய் சொன்னியா? ஆமாம்மா, நான் போய் தான் சொன்னேன். வாணி நல்ல பொண்ணு. வாணி மாதிரி ஒரு நல்ல பொண்ண பார்க்கவே முடியாது. நான் தான் தப்பானவன். என்ன மன்னிச்சிருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு அப்பாவி பொண்ணு மேல இப்படி ஒரு பழிய நீ சுமத்தி இருப்ப? ராஸ்கல், நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? நீ சொன்ன பொய்யால அவ தீயில இறங்கிட்டாடா. அவ உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா யாருடா பொறுப்பேத்துக்கிறது? தெரியாம பண்ணிட்டேமா. மா, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. டேய் சொல்றா, ஏடா இப்படி பண்ண? யாரும் உன்னை போய் சொல்ல சொன்னா? இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலன்னு வைய, எங்கேயோ உன்னை கொன்னு புதைச்சிருக்கும். சொல்றா. என்னடா பாக்குற? சொல்லு. உன்னதான் கேக்குறோம், சொல்லு. உண்மையை சொல்ற வரைக்கும் நீ இருந்து போக முடியாது. சொல்ல போறியா இல்லையா? டேய் சொல்றா, உண்மையை சொல்லுடா. யாரோ ஒன்னு அனுப்புனா? நெருப்பு நெருப்பு டேய் நெருப்பு. போ. ஐயோ சஞ்சய், வாடா. நெருப்பு நெருப்பு, வா சீக்கிரம் வாங்க. போங்க போங்க, கீழே போங்க. வா, வாங்க போலாம். கூட்டத்துல தப்பிச்சிட்டா சஞ்சய். எங்க போயிட போறான்? கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான். அன்னைக்கு இதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு. மாமா, உங்க மருமக எவ்வளவு பெரிய சோதனையை சந்திச்சிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு பொண்ணு மேலயும் விழக்கூடாத பழி என் மேல விழுந்துருச்சு மாமா. ஒரு பொறுக்கி பேச்ச கேட்டு எல்லாரும் என்னை தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க மாமா. அத்தை என்னைய அவங்க பொண்ணு மாதிரி தானே சொன்னாங்க. எனக்கு தனியா ரூம் கொடுத்தாங்க. இத்தனை நாள் என்னை அவங்க நல்லா தான் பார்த்தாங்க. ஆனா அவங்க கூட அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல மாமா. என்ன நிரூபிக்கிறதுக்கு வேற வழியே தெரியாம தீயில இறங்குன. அம்மனோட அருளால என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன். எல்லாம் முடிஞ்சாலும் என்னால அந்த சம்பவத்துல இருந்து வெளியே வரவே முடியல மாமா. உங்க பையன் சொல்ற மாதிரி தினம் தினம் என்னை நிரூபிச்சுட்டு என்னால இந்த வீட்டுல வாழ முடியல மாமா. உங்களால எனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. எனக்கு துணியா இருக்க வேண்டிய என் புருஷனும் என்னை வீட்டை விட்டு போக சொல்றாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்ன மாமா பண்றது? கோவில்ல நெருப்புல இறங்கும் போது கூட
எனக்கு சுடல மாமா. ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்கு. சுத்தி அத்தனை பேர் இருந்தும் எனக்கு யாருமே இல்லாம நான் மட்டும் தனியாலாம் இருக்கேன் மாமா. எல்லாரும் என்னைய குற்றவாளியாவே பாக்குறாங்களோன்னு தோணுது மாமா. நானும் ஒரு உண்மையை மறைச்சு தானே இங்க இருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொல்லுது மாமா. இந்த வீட்ல நான் வித்யாவா இருந்தா மட்டும்தான் என்னால சுதந்திரமா இருக்க முடியும். வாணிங்கிற முகமுடிய போட்டுக்கிட்டு என்னால இனி நிம்மதியா வாழ முடியாது மாமா. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்ட போறேன் மாமா. இப்ப நான் அந்த முடிவை எடுக்கலனா காலத்துக்கும் நான் இந்த வீட்ல பயந்து பயந்து தான் வாழணும். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னை மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு வேற வழி தெரியல.